Hi friends, வணக்கம் and welcome to விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து குடும்ப அட்டை சம்மந்தமாக மிகப்பெரிய அப்டேட் மிக முக்கியமான அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த அப்டேட்டை ஆன்லைனில் ஆப் மூலியமாக நீங்கள் பண்ணாத போயிட்டீங்கன்னா அடுத்த மாதம் பணம் வராத போகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அப்டேட் தகவலாக கிடைச்சிருக்கு. மேலும் அதாவது தொடர்ச்சியாக மகளிர் உரிமை தொகை திட்டம் பணம் உங்களுக்கு கரெக்டாக கிரெடிட் ஆகும்னா குடும்ப அட்டையில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் குடும்ப அட்டை வச்சு இந்த இகேஒய்சி அப்டேட் ஆன்லைனில் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் மூலியமாகவே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலியமாகவே இந்த இகேஒய்சி அப்டேட் உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த திட்டத்தில் 2500 ரூபாய் அடுத்த மாதத்துலேருந்து உயர்த்த போகிறாங்க. அப்போ கரெக்டாக பணம் சேரும். அனைத்து குடும்ப தலைவிகளும் முக்கியமாக இதை நோட் பண்ணணும். எல்லாருக்கும் பணம் செலுத்த போகிறதா பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு சொல்லியிருக்காங்க. அதனால் பணம் ரெகுலராக வாங்கின்னு வரவங்க மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ணி வாங்க போகிறவங்களும் எல்லாரையும் சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அனைவருமே கம்பல்சரியாக ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ பார்க்கணும். நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை ஈஸியாக ஆப் மூலிமா அப்டேட் பண்ணிக்கலாம். இது அப்டேட் மூலிமா நமக்கு சூப்பராக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்க மனு மூலியமாக புதிய விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அமைச்சர்களிடம் நீங்கள் மனு எப்படி கொடுப்பது அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர்களுமே ஒரு அப்டேட்டாக இந்த திட்டம் சம்மந்தமாக கொடுத்துன்னு வராங்க. புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களும் முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாய் பெறப்படவும் என்ன அப்டேட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். மிக முக்கியமான பாயிண்ட், அனைவருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும். ஏன் திரும்ப சொல்லணும்னா நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு நம்ம சொல்கிற எக்ஸ்க்ளூசிவான பாயிண்ட் நம்ம சேனலில் மட்டும் தான் இந்த அளவுக்கு இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். நிறைய பேர் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் சரியில்லை அப்படின்ற சொல்லுவீங்க. அதனால் இந்த வீடியோவில் மிக முக்கியமாக அனைவருமே குடும்ப அட்டை சம்மந்தமாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். மேலும் கிரேஸ் பாயிண்டாக இம்பார்ட்டண்டான பாயிண்டாக இந்த வீடியோட சென்டர்லையும் லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தாவேகா ஆட்சியிலும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இந்த 15ஆம் தேதியும் கரெக்டாக ரூபாய் 1000 கிரெடிட் ஆகிருந்தது. ஆனால் தாவேகா அரசு வாக்குறுதிகளில் ரூபாய் 2500 கொடுக்க போகிறதா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாக இப்போதைக்கு ஒரு சில ப்ராசஸ்லாம் நடந்துன்னு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குடும்ப அட்டையில் இந்த அப்டேட்லாம் நீங்கள் முக்கியமாக முன்கூட்டியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகாத ரெகுலராக பணம் எந்த ஒரு காரணத்தாலும் நிற்காத வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது ஆன்லைன் ஆப் மூலமா எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஆப், அதாவது மெரா ரேஷன் 2.0 அப்படின்ற ஆப் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு இமேஜில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி எடுத்துங்க. சர்ச் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுத்த உடனே எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும். முக்கியமாக ஆண்ட்ராய்டு மொபைலில் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்டால்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு லாகின் பேஜ், அதாவது ரெண்டாவது இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா, லாகின் ப்ரௌன் கலர் இமேஜ் ஷோ ஆகும். அதில் லாகின் கீழே பெனிஃபிஷியரி யூசர்ஸ், அடுத்தது டிபார்ட்மெண்டல் யூசர்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் பெனிஃபிஷியரி யூசர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் யுவர் ஆதார் நோன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய குடும்ப தலைவரோட ஆதார் நம்பர், அதாவது நீங்கள் குடும்பத்தில் வேறு ஏதாவது உறுப்பினர் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தாலும் முக்கியமாக யார் குடும்ப தலைவியாக இந்த ஸ்கீமில் பயன்பெற போகிறாங்களோ, குடும்ப தலைவியாக ரேஷன் கார்டில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டு கீழே இருக்கிற கேப்சோ கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக ஆல்ஃபபெட்டிக் லெட்டர், அடுத்தது ஸ்மால் லெட்டர், அடுத்ததுலாம் நம்பர், இது ஃபுல்லாக கலந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்துக்கிற கேப்சோவை கரெக்டாக நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. அதாவது ஆதார் கார்டை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். இதனால தான் ஆதார் கார்டில் முக்கியமாக பிரைமரியாக மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். லாகின் வித் ஓடிபி அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த 6 டிஜிட் ஓடிபியை மறுபடியும் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். அந்த லாகின் பேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாகின் பேஜ் தான் ஷோ ஆகும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேரோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக
டீட்டெயிலாக வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் வந்து அப்டேட்டில் வந்துருக்காங்க, அவங்களோட மேனேஜ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற மேனேஜ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஷோ ஆகும். அதாவது மேனேஜ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்கு வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்களோ, 4 மெம்பர்ஸாக இருந்தால் 4 மெம்பர்ஸோட லிஸ்ட்டு, 6 மெம்பர்ஸாக இருந்தால் 6 மெம்பர்ஸோட லிஸ்ட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் இகேஒய்சி நாட் வெரிஃபைடு அப்படின்னு வந்து இருக்கும். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி வந்து கைரேகை மூலயமா வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு சிலவங்க இது வந்து நாட் வெரிஃபைடு இல்லைன்றத க்ரீன் கலரில் வெரிஃபைடுன்னு வந்து காமிக்கும். ஒரு சிலவங்க ஆன்லைனில் இகேஒய்சி வந்து பண்ணாத இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாட் வெரிஃபைடு அப்படின்னு வந்து காமிக்கும். அதில் நாட் வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நேராக வந்து ஷோ ஆச்சுன்னா, அதாவது குடும்ப தலைவியோட நேமுக்கு நேராக வந்து ஷோ ஆச்சுன்னா, அப்படி இல்லைன்னா ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நாட் வெரிஃபைடுன்னு, அது வந்து உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை வந்து கரெக்டாக வந்து பண்ணிங்க. வெரிஃபைன்னு வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ற ஒரு சில டீட்டெயிலாம் வந்து கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ணும்போது எந்த டீட்டெயில்ஸ்னால் உங்களை பற்றி வந்து கேட்டுச்சுன்னா அதை கரெக்டாக வந்து கொடுத்து அப்டேட் வந்து பண்ணிக்கங்க. இதை ஃபுல்லாக வந்து வெரிஃபை அப்படின்னு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இகேஒய்சி ஆதார் கார்டில் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து அர்த்தம். முக்கியமாக குடும்ப தலைவரோட இகேஒய்சி வந்து அப்டேட் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்டிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக பணம் வந்து 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 2500 ரூபாயாக இருந்தாலும் சரி, கரெக்டாக வந்து பணம் வந்து சேர்ந்துடும். இதனால தான் நம்ம ஒரு அப்டேட்டும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறது. ஆனால் வந்து இந்த MERA அதாவது மிராய் ரேஷன் 2.0 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூசர்ஸ்க்கு மட்டும்தான் ஆதார் கார்டு நம்பர் போட்டு லாகின் ஆகுது. ஒரு சிலவங்களுக்கு வந்து லாகின் ஆகல. லாகின் ஆகாதவங்க ஒன்றும் வந்து வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் விரைவில் வந்து விடுவாங்க. ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட்டாக வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணல. ஒரு சில வெப்சைட்ஸ் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் மூலயமா தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை முக்கியமாக வந்து வெரிஃபை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து ஃபண்ட் அமைச்சாலும் சரி இகேஒய்சி கரெக்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால கரெக்டாக வந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் அப்படின்ற அப்டேட் கிடைச்சதுனால தான் இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்போ இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டீட்டெயிலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ வந்து அமைச்சர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஆர்டிகல் மூலிமா டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக ஒரு அமைச்சரும் கொடுக்குற அப்டேட் எல்லாமே, அதாவது தாவைக்க அரசு வந்து ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஒரு அமைச்சரும் கொடுக்குற அப்டேட் எல்லாமே தொடர்ச்சியாக வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ண வரும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகள் மனுக்கள் தொடர்ச்சியாக அளித்து வருகிற நிலையில் இது குறித்து கேள்விக்கு வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் அமைச்சர் அவர்கள் பதிலளிச்சிருக்கார் அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. தாவைக்கா தனது தேர்தல் வாக்குறுதியில் மகளிர்களுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என்ற அறிவித்துள்ள சூழ்நிலையில் உரிமை தொகை எப்பொழுது உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்து உள்ள நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி வந்து முழுமையான விவரத்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதாவது தொடர்ச்சியாக வந்து எல்லா அமைச்சர்கள்ட்டையும் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த கேள்வியில் வந்து கேட்டு வராங்க. எப்போ வந்து இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வந்து உயர்த்தி வழங்குவீங்க அப்படின்றத வந்து கேட்டுருக்காங்க. இப்போ ரீசனாக வந்து வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய பதிலும் வந்து ஒரு சில அப்டேட்டாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் விஜய் ஒவ்வொரு துறையிலும் என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பது ஆய்வு செய்து வருகிறார். அதாவது டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன துறையில் என்ன நடக்குது அப்படின்றத முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்து இருக்கிறார் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்தியாவிலேயே முதன்முறையாக 5 ஆண்டு திட்டம் என்ற முறையில் முதல் அமைச்சரவை கூட்டத்திலே என்னென்ன திட்டங்கள் 5 ஆண்டுகளுக்கு வகுக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக துறையின் வாரியாக ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே முதன்முறையாக வந்து 5 ஆண்டு திட்டம் அப்படின்றது மூலயமா 5 வருஷத்துக்கு இவங்க ஆட்சியாளர் போகிறதுனால அந்த 5 ஆண்டுக்குள்ளே என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக வந்து துறை ரீதியாக வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து டீட்டெயிலாக வந்து பேசப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒவ்வொரு துறையிலும் ஆய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது அந்தந்த திட்டத்தில் சிறப்பாக வந்து தமிழக அரசு வந்து செயல்படணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு கூட்டத்தோட ஆய்வு கூட்டையும் தனித்தனியாக வந்து நடைபெறுது. ஒட்டுமொத்தமாகவும் அமைச்சர்களுடைய கூட்டத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டத்திலையும் தனிச்சாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாக, மகளிர் திட்டம் சம்பந்தமாகவும் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாகவும் நிறைய மனுக்கள் தொடர்ச்சியாக வந்து வருது அப்படின்றத பற்றியும் வந்து பேசப்பட்டிருந்தது. மனுக்கள் வாங்கியும் தீர்வு உடனே வந்து காண முடியாது அப்படின்றதையும் வந்து அமைச்சர் வந்து தெரிவிச்சிருந்தார். அதாவது குறிப்பாக வந்து மக்கள் வந்து இப்போ வந்து சொல்கிறது என்னென்னா, விஜயின் காலம் தமிழகத்தில் போர்க்காலம் என்றே வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்ல வராங்களாம். மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நல்லாட்சி தமிழகத்தில் மலர்ந்து இருக்கிறது அப்படின்றதையும் வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்திருந்தார். அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் முதல்வர் விஜயை பார்த்த பிறகு இப்படிப்பட்ட முதல்வர் நாங்கள் காணவில்லை என்ற
கூறுகிறார்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் புகாரமாக வந்து முதல்வர் விஜய் அவர்களுடைய டீட்டெயில்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் வாங்கிய உடனடியாக வந்து தீர்வு காண முடியாது. நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட ரீதியான அமைச்சர்கள்ட்ட வந்து தொடர்ச்சியாக வந்து மனு வந்து கொடுத்துன்னு வராங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறது சம்பந்தமாக வந்து மனு கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வராங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு பணம் வரலன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். மனுக்கள் வாங்கிய உடனே தீர்வு காண முடியாது. ஒரு திருமணம் என்றால் எவ்வளவு வேலை இருக்கிறதோ அதே போல்தான் இது. நிதிகள் வருகின்ற பொழுது அதற்கான பணிகள் நடைபெறும் அப்படின்னு வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்லியிருக்கார். ஒரு திருமணம் வந்து செய்யணும்னா எவ்வளோ செலவு இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குதோ அதே போல் நிதி வருகின்ற போது அத்தனை பணிகளும் வந்து நடைபெறும் அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்லியிருக்கார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கடிதம் வந்து பிறகு முதல்வர் முடிவு செய்வார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் கடிதம் வந்த பிறகு முதல்வர் முடிவு செய்வார் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கட்சி சம்பந்தமாகவும் ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருந்தார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டாக வந்து சொல்லணும்னா 2006 அதிமுக கூட்டணி வைத்த மிகப்பெரிய தவறு என்ற வைகோ சொல்லி இருப்பதை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். செங்கோட்டையன் அவர்கிட்ட ஒவ்வொரு தலைவரும் அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள், அது பற்றி நான் கூறுவது சரியாக இருக்காது. அரசியல் ரீதியான ஒரு சில பதிலை வந்து அவர் தவிர்த்திருக்கார் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து அதிமுக சம்பந்தமாக வந்து கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் வந்து தவிர்த்திருக்கார். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 சம்பந்தமாக வந்து செய்தியாளர் ஒருவர் வந்து கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார். இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டணி வைப்பவர்களும் அதில் ஆழமாக போய் தான் கருத்து சொல்வது என்று நன்றாக இருக்காது. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் வாங்காமல் இருப்பதாக செய்தியாளர்கள் கேட்டனர். இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் கூறுவதாவது, மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள், அனைவருக்கும் தெரிகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது விண்ணப்பம் வந்து மனுவாக வந்து ஒரு சில அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் வந்து கொடுத்துன்னு வராங்க மகளிர்கள், அதை தொடர்ச்சியாக வந்து வாங்கின்னு தான் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் புதுசாக வந்து ரேஷன் அட்டை வந்து வாங்கினவங்க எல்லாருக்குமே புதிய விண்ணப்பம் அஃபிஷியலாக வந்து அரசு மூலியமாக வந்து ஒன்றும் வெளியிடலையே அப்படின்ற கேள்வியிலும் வந்து கேட்கப்பட்டிருந்தது. விரைவில் அதுக்கான அப்டேட் வந்து வரும் அப்படின்றதையும் அமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தொகை சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் கொடுத்த அப்டேட்டும் நம்ம வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். குறிப்பாக வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம். நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 187 மனுக்கள் பெண்கள் நேரடியாக வந்து மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்ற மனு அளித்திருந்தனர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கிட்ட 187 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக அவரை சந்தித்து மகளிர் உரிமை தொகை வேண்டும் அப்படின்ற மனு வந்து அளித்திருந்தாங்க. ஆன்லைன் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா புகார் மூலியமாகவும் வேண்டுமானாலும் விண்ணப்பம் வந்து செய்யலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதனை அரசு பரிசீலனை செய்து சரியாக இருக்குமானால் அதை தேர்வு செய்யப்படுவார் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் அமைச்சர்கள் வந்து கூட்டத்துக்கு வந்து நீங்கள் கலந்து போனீங்கன்னா கண்டிப்பாக மனுவாக வந்து கொடுக்கலாம், உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பணம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மகளிருக்கான மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இது வந்து தொடர்ச்சியாக அந்த ஆட்சியில் வந்து கொண்டு வந்த தொகையை தான் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. தாவேகா தனது தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தவுடன் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று கூறியிருந்தது. தற்போது தாவேகா வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த நிலையில் ரூபாய் 2500 எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு வீடியோலையும் இது சம்பந்தமாக வந்து அப்டேட்டாக தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தொடரில் ரூபாய் 2500 பற்றி அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் வருகிறது, குறிப்பிடத்தக்கது அப்படின்றத வந்து ஒரு சில தகவல் மூலயமா அரசு வட்டாரம் தரப்புல வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அப்படி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்ற போது ரூபாய் 2500 பற்றி அதற்கான அறிவிப்பு அஃபிஷியலாக வந்து வருமா, அரசு மூலயமா அதுக்கான அப்டேட் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விக்குறியாக தான் வந்து இருக்குது. இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்களும் வந்து பேசியிருந்தார். மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் வந்து கிடைக்கும், அமைச்சர் ரமேஷ் வந்து விளக்கம் அளிச்சிருந்தார். லாஸ்ட் வீடியோ கூட இது சம்பந்தமாக நம்ம வந்து பேசியிருந்தோம். அமைச்சர் ரமேஷ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உதவித்தொகை ரூபாய் 2500 தருவதற்கு தாவேகாவினர் தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் கூறியிருந்தார். இத்தகைய வேளையில் தொடங்கும் பொழுது உங்கள் அனைவரும் பெயர்களும் அதில் இடம்பெறும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து சொல்லணும்னா அமைச்சர் ரமேஷ் பேசுகையில் அதாவது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாக அனைவருக்கும், அதாவது வாங்கியவர்கள் சரி வாங்காதவர்களும் சரி இந்த திட்டத்தை தொடங்கும் பொழுது அதில் அனைவரு பெயர்களும் இடம்பெறும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். முக்கிய தகவலாக வந்து குடும்ப தலைவியில் உதவித்தொகை வழங்குவது மிகப்பெரிய திட்டம், எந்த காரணத்தினாலும் யாரும் விடுபடாமல் அனைவருக்கும் கிடைக்கும் என்று வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவரோட கூட்டத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து தெரிவிச்சிருந்தார். இந்த அப்டேட்டும் வந்து கடைசி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். வாங்கியவர்களும் சரி வாங்காதவர்களும் சரி அனைத்து மகளிர்களுக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்றத இந்த அமைச்சர் அப்டேட்டாக வந்து கொடுத்து
கொடுத்துருக்காரு. ஏற்கனவே வந்து நிதி அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுக்கான அப்டேட் வந்து வெளியிட்டு இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவரும் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரை அறிவிக்கும் போது இன்ஃபர்மேஷனாக அப்டேட்டாக வந்து கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இது குறுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது குடும்ப தலைவிகளுக்கு இன்ப செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அடுத்த ஒரு வாரத்துக்குள் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களின் மூலம் 73,000 ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்படும் அப்படின்ற அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வெங்கடராமன் வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புதிய ரேஷன் அட்டை வந்து வழங்குற பணி வந்து இந்த வாரம் வந்து நடைபெற்று வருது. ஏன் வந்து உடனடியாக இது கொடுக்குறாங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகையில் வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க கம்பல்சரியாக வந்து தேவையானவனும் குடும்ப அட்டை. இந்த குடும்ப அட்டை வாங்கினவங்க எல்லாருமே வந்து ஏழ்மையான குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோட 73,000 ரேஷன் கார்டுகள் இந்த வாரத்திலே வந்து வழங்கப்படும். அது வந்து மாவட்ட பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் மூலியம் தாவேகா அமைச்சர்கள் மூலியம் வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வெங்கடராமன் அவர்கள் வந்து டீட்டெயிலாக வந்து நியூஸ்லேயே வந்து தெரிவிச்சிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்ப நலனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரசு மிகப்பெரிய முக்கியமான நடவடிக்கையாக அந்த நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு வரலையே அப்படின்னு வந்து வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான குடும்ப ஆவணமே வந்து ரேஷன் கார்டு தான். நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ண போகிறோம்னா என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்றதையும் வந்து கேட்டுன்னு வரீங்க. அதில் குறிப்பாக நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி குடும்ப அட்டை, ஸ்மார்ட் கார்டு வந்து கிரீன் கலர் ஸ்மார்ட் கார்டு கம்பல்சரியாக வந்து தேவை. அடுத்தது ஆதார் அட்டை, அடுத்தது மின் கட்டண ரசீது, வங்கி கணக்கு, பாஸ் புத்தகம். இந்த 4 ஆவணம் கம்பல்சரியாக வந்து தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து சரி, உங்களுடைய ஆதார் கார்டும் சரி, பிரைமரியாக மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வந்து கரெக்டாக வந்து வரும். உங்கள் ஆதார் கார்டில் பிரைமரியாக என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை பண்ணும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் எந்த ஒரு ஸ்டாப்பு ப்ராசஸும் வந்து ஆகாத கரெக்டாக வந்து வரும். நம்ம ஏற்கனவே வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இகேஒய்சி வந்து கம்பல்சரியாக வந்து பண்ணி வச்சுருங்க. முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது புதுசாக வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக புதுசாக வந்து ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க கொடுத்துக்குங்க. ஏன் வந்து சொல்கிறேன்னா, வங்கி கணக்கு, பாஸ் புத்தகம் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து ஏறும். ஒரு சிலவங்க பிரைவேட் பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க. அதில் மினிமம் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்ற பல்வேறு சார்ஜஸில் வந்து பிடித்தம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தொடர்ச்சியாக வந்து பணம் வாங்கினவங்க நிறைய பேர் அது போல் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு 1000 ரூபா வந்து போட்ட உடனே 200 ரூபா 300 ரூபா இருந்து எடுத்துறாங்க. அவங்க மாதம் ஒரு 600 ரூபா 700 ரூபா அப்படி தான் வந்து கைக்கு வருது. அதே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பணமும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பிடித்தம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு ஐபிபி பேங்க் அக்கௌண்ட், அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கார்டு மூலயமா ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் வந்து தராங்க போஸ்ட் ஆஃபீஸில். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா பணம் வந்து ஸ்டாப் ஆகாத கரெக்டாக வந்து வரும். அதில் பிரைமரி ஆதார் கார்டு அவங்களே லிங்க் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் வந்து போதுமானது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் முதியவர்களுக்கு ஓய்வூதிய திட்டமாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000 ரூபாய் வந்து தரப்போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து நினைச்சிட்டு இருக்கோம். எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வந்த வண்ணமாகவே வந்து இல்லை அப்படின்னே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லலாம். அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாய் வந்து சேர்த்து ஓய்வூதியமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கிட்டத்தட்ட 14% பேர் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து பணம் வந்துன்னு தான் வந்து இருக்குது. யாருக்கும் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகலை. அவங்களுக்கு வந்துன்னு தான் வந்து இருக்குது. எப்போ வந்து இந்த திட்டத்தை வந்து கரெக்டாக வந்து அந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி முடிக்கிறாங்களோ அப்போ வந்து ஓய்வூதிய திட்டம் தனியாக, 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் தனியாக அப்படின்றத வந்து செயல்படுத்துவாங்க. கண்டிப்பாக முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாய் ஸ்கீம் சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனடியாக வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இது சம்மந்தமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக வந்து கேள்வி கேட்டுன்னு வரீங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிற இந்த 3000 ரூபாய் வந்து ஸ்கீம் சம்மந்தமாக உடனடியாக தமிழக அரசு அப்டேட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து வந்து நினைக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் சம்மந்தமாக சூப்பரான அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இதை கூட ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து போய் சேரணும் அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது, இல்லை ஆன்லைனில் வந்து எதனாவது ப்ராசஸ் பண்ணுறது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும் தான் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது. பழைய வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒரு பயனாளிகளுக்கும் தனித்தனியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணியிருப்போம். அதன் மூலயமா நிறைய பேர் பயனடைஞ்சு பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் மகிழ்ச்சியாக. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.